தான் தான் கெத்துன்னு சுற்றிட்டு இருக்க பசங்களுக்கு கூட நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன பாடு பாடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பழைய நாஸ்டாலஜிக்கான பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸில் ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க சீரீஸ்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஏன் அவன் நல்லவன் தாண்டின்னு. அவன் நல்லவனா? என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான். அவன்லாம் ஒரு நல்லவன் சொல்லாதீங்கடி. அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. அது மட்டும் இல்லை, அவன் என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறான்னா அப்போ அவன் எவ்வளோ கேவலமானவனாக இருப்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபோனில் ரெக்கார்ட் ஆகி அது வந்துட்டு அந்த குரூப்பில் போயிடும். பக்கத்தில் இருக்கவளே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாலாங்கிற மாதிரி கடுப்புல ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஹீரோக்கான ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே, என்ன தைரியம் இருந்தால் இவன் ஆளை பற்றி எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயின் கேங்க. ஹீரோவும் பாவமாக நேற்று நினச்சார்ல, அவர் கடுப்பாகி போயிடுறாரு. ஹீரோயினும் கடுப்பாகிறாங்க. மறுபடியும் இவங்க ரெண்டு பேர்த்தோட மேலே கடுப்பாகிட்டு தான் இருக்குது. ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தெரியாமல் தட்டி விட்டுறாரு. பேகை தட்டி விட்டோடனே கீழே பார்த்தா ஹீரோட இன்னர் வேர் இருந்திருக்கு. அதை எடுத்து இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. இடே குட்ரான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வந்தவர் பார்த்துடுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸ்கூல் பிரின்சிபலாக இருக்கேன், எனக்கு தெரியாதா? நீ இந்த பிள்ளைய எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். இனிமேல் இந்த ஸ்கூலில் எந்த ரேக்கிங்கும் இருக்கக்கூடாது. அப்படி ரேக்கிங் இருக்கக்கூடாதுன்னா அந்த ரேக்கிங் பண்ணுற நீயே அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரேக்கிங் எவ்வளோ தப்பு, அதனால மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனைன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டியாக அனுப்பிச்சு விட்டுறாரு. ஐயோ இவ கூட ப்ராஜெக்ட் பண்ணுமா, ஐயோ இவங்க கூட ப்ராஜெக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கடுப்பில் இருக்காங்க. ஹீரோயின் சரி நெல்லை ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க, நீ எங்கே போகிறேங்கிறாங்க. என்னால் ஒரு நிமிஷம் கூட இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நீ வேணா எங்கள் வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோனும் வேறு வழி இல்லாமல் சை இவனை வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, அது வீடு எல்லாம் அரண்மனை அவ்வளவு பெருசாக இருக்குது. ரொம்பவே பெரிய வீட்டில் இருக்கான். இதனால தான் இப்படி இருக்கான் போலன்னு நினச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. பார்த்தா அவன் சொக்கா இல்லாமல் வந்து நிற்கிறான். என்னடா நீ சொக்கா இல்லாமல் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பை அப்படியே ஓட பார்க்குறாங்க. ஹீரோ அப்படியே அங்கே வந்துட்டு கலாய்க்கலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு, எங்கே ஓட பார்க்குற, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வேணுட்டே வம்பளுக்கு பார்க்குறாரு. சொக்கா போட்டு நில்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப ரெண்டு பேருமே இப்படி மாறி மாறி பார்த்துக்கோ ஒரு மாதிரி ஆயிடுது ஹீரோயினுக்கு. ஐயோ நான் கிளம்புறப்பா சாமின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் டிஷர்ட் போட்டோனதுக்கப்புறம் தான் வரேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறாரு. எதுக்கு இப்போ செல்ஃபி எடுக்கிறேன்னா, நாளைக்கு டீச்சர் கிட்ட நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லணும்ல, அவ்வளோதான் கிளம்பு நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறது கிடையாதுங்கிறாங்க. என்னது பண்ண போகிறது கிடையாதா, அப்புறம் எப்படி நம்ம சப்மிட் பண்ணுவோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கிளம்பு, எனக்கெல்லாம் உங்க கூட ப்ராஜெக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. எனக்கும் தான் உங்க கூட ப்ராஜெக்ட் பண்ண வேணாம், ஆனால் டீச்சர் சொல்லியிருக்காங்க அதுக்கு எனக்கு மார்க் வேணும், நான் ஸ்கூலில் நல்லா படிக்கணும், ஒழுங்கு மரியாதை என் கூட வந்து பண்ணுங்கிறாங்க. ஹீரோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி இந்த போர்ட் கேம் இருக்குல்ல, அதில் எல்லாண்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்கணுங்கிறோன்னே ஹீரோ அதில் நான் கில்லிடி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊறுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் விளையாடுறத பார்த்து அவரே மெய் மறந்து போயிடுறாரு. அவ்வளோ கெத்தாக விளையாடுறாங்க ஹீரோயின். இவர் நினச்சி கூட பார்க்கல. ஹீரோயின் ஃபுல் கேமையும் முடிச்சுட்டு, நான் தான் சொன்னேன்ல ஒழுங்கு மாதிரி தான் ப்ராஜெக்ட் பண்ணவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கரெக்டாக டக்குன்னு பார்த்தா அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்தோடனே ஹீரோ இருந்துட்டு, எங்கள் அம்மாட்ட எதுவும் உளறி வைக்காதடி, எங்கள் அம்மா ஆல்ரெடி என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க, என்னை பற்றி தப்பாக சொல்லி வைக்காதேங்கிறாங்க. ஹீரோயினும் வா சொல்கிறத மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா கேட்குறாங்க, என்னம்மா நான் உன்னை பார்த்ததே இல்லை, ஸ்கூலுக்கு புதுசா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்னது சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசு தான், அது மட்டும் இல்லை என்னை ரொம்ப நல்லா நடத்துகிறான் உங்கள் பையன், யார் என்ன பண்ணாலும் எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது உங்கள் பையன் தான் ஆண்டி, அதனால தான் நான் அவங்க கூட ப்ராஜெக்ட் பண்ணவே வந்திருக்கேன், ஸ்கூல்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் இவன் தான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்லாம் என்னென்னமோ அளந்து விட்றாங்க. என்னடா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஷாக்காக பார்க்குறாரு. ஹீரோவை பற்றி அப்படி புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா பரவாயில்லையே என் பையனுக்கு இவ்வளோ நல்ல பேர் இருக்கா ஸ்கூலில், கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு, பரவாயில்ல நம்மளை பற்றி உண்மை சொல்லாமல் ஏதோ சொல்லி நம்மளை வந்து நல்ல பேர் வாங்க வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணியும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு போட்டு காட்டுறாங்க ப்ரெசன்டேஷன் ரூமில். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ப்ரெசன்டேஷனில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நானும் தலையாக தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த பொண்ணுக்கிட்ட, இனிமேல் அப்படி நான் பண்ண மாட்டேன், இந்த ஸ்கூலில் ரேக்கிங்கே இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட ஆசை, இது வரைக்கும் நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம்
ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இவங்க என்னதான் என்னை போட்டு கொடுமைப்படுத்தினாலும் நான் அழுத்ததே கிடையாது, எதிர்த்து தான் போராடி இருக்கேன். ஸோ உங்களோட வில் பவர் உங்களுக்கு என்றைக்குமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, இந்த மாதிரி ஒரு செம்ம இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி மாதிரி இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கும் ஹீரோயின் பண்ணது செம்ம இன்ஸ்பைரிங்காக தோணுச்சு அப்படியே ஃபயர் எமோஜி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம ஹீரோயின் பண்ணதை கெத்தாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டாக நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க, பரவாயில்லையே இவன் என்ன சாரியெல்லாம் கேட்குறான் நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கீழே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனி கேங் இருந்தாங்களே, அவங்க எல்லாருமே இப்போ ஒன்றா பேசிக்கிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வீணாக போன குரூப் இருக்குள்ளே எல்லோரும் திட்டுருக்கு. அந்த குரூப்பில் எல்லாருமே பரவாயில்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்கன்னு சொல்லி பாராட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நேரம் எந்த குரூப்பில் ஹீரோயின் திட்டு வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த குரூப்பில் ஹீரோயின் நல்ல பேரும் வந்துருச்சு. இங்கே ஹீரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பேர் ஆனா. அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி பண்ணுறது, இவள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா, ஒழுங்கு மரியாதையாக அவளை பிரித்து விடலான்னு பார்த்தா இப்படி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பேசாமல் நம்ம பூந்து ஏதாச்சும் பண்ணி விட்டுறலாமா, அவளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. நம்ம தான் நிறைய ஐடியா கொடுத்தா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா, இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவள் சொல்கிறா. ஆனாவும் இதுக்கு சப்போர்ட்டு தான். நேராக போயிட்டு ஆனாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பாள், அவள் வந்துட்டு ஹீரோனோட முடியை பிடிச்சி இழுத்து சண்டைக்கு வர ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்த்துட்டு போயிட்டு சமாதானப்படுத்தி விட்றாங்க. ஆனாக்கு கடுப்பாயிருது. என்ன இவ்வளோ நாள் நீங்களும் எங்கள் கூட தானே இருந்தீங்க, இப்போ டக்குன்னு மாறிட்டீங்க, ஓ அவ்வளோதானா அப்படின்னு கேட்க, ஆமாம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோன்னு தெரியுதுல, இனிமேலாம் இது வேணான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோ கேங்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் கேங்க்கு ஹாப்பி ஆகுது, ஆனால் ஆனா கேங்க்கு கடுப்பாகுது. ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் லைப்ரரியில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு புக் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறாங்க, டே இங்கே பாடுறா சினிமாவில் நடக்கிற மாதிரியே ஒரு சீன் நடக்குது, நீ என்ன பண்ணுற, அழகாக பின்னாடி போய் நின்று அப்படியே ட்ராமாஸ்லாம் வரும்ல அது மாதிரி எடுக்கிற அப்படின்னு. இவனும் போகிறான். ஹீரோவும் போயிட்டு படத்துலலாம் நம்ம பார்ப்போமே, அதாச்சும் கொரியன் ட்ராமாஸ்லாம் பார்ப்போமே, அதே மாதிரி இவர் அப்படியே க்ளோஸாக நின்று மேலேருந்து எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் அப்படியே கண்ணு பார்த்துக்கிறாங்க. டே மச்சான் ட்ராமா சீன்லாம் நம்ம நேராக பார்க்குறோம் பாடுறா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் சீன் வருது. நம்ம ஹீரோயின் பிடிக்க ஹீரோ எக்ஸசைஸ் பண்ண 2 பேரும் மூஞ்சி கிட்ட பார்த்துக்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. 2 பேருக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது இவங்க 2 பேருக்குள்ள இப்போ ரிலேஷன்ஷிப்பு. அப்போ கரெக்டாக இன்னொரு டீச்சர் வந்து உங்களை பிரின்சிபல் கூப்பிட்றாரு, போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ திரும்ப ஏதாவது பண்ணிட்டோமா, திரும்ப ஏதாவது பண்ண போகிறாங்களா, ப்ராஜெக்ட் ஏதாவது கொடுக்க போகிறாங்களான்னு பயந்துட்டே போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே நல்லா போயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி, இனிமேல் நீங்கள் 2 பேர் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருங்க, இந்த மாதிரி ரேகிங் புல்லிங்லாம் என்னோட இதுக்குள்ளே நடக்கக்கூடாது புரியுதா, ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இவங்களும் ஹாப்பியானாச்சு. ஸ்கூலில் மட்டும் இல்லை, வீட்டுக்கு போய் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தொடருது. அழகாக எக்ஸ்சேஞ்செலாம் பரிமாறிக்கிறாங்க. பரவாயில்லையே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறுமா? ஹீரோ ஹீரோயின் மட்டும் சேர்ந்தது கிடையாது, ஸ்கூலில் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க கேங் இருக்கும்ல, அவங்களும் சேர்ந்துடுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு இப்போ ஒரு பெரிய கேங் ஆகிட்டாங்க. ஒருத்தருக்குள்ளேயும் சண்டை கிடையாது, மாறி மாறி பேசிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் ஏதோ ஸ்கூலில் இருக்கிறதுல மாற்றி வைக்கும்போது அங்கே இருக்க டப்பாவை எடுத்து விழுக போக, ஹீரோ போய் அதை பிடிக்க போக, 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி கீழே விழ, அழடா ட்ராமா சீன்ஸ்லாம் தோத்துரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ்லாம் ஓடிட்டு இருக்காங்க. டாம் அண்ட் ஜெரி கப்பல் இந்த மாதிரி வர்றது நல்லா தானே இருக்குது.